அட அற்புதமாக வாசிக்கிறீங்களே. ஒரு சோகமான பாட்டுக்கு பேக்ரவுண்டு மியூசிக் போட்டு எல்லாரையும் கேட்குற மாரி செஞ்சிட்டிங்க. ரைட்டு. இந்த பாட்டை எழுதுனது யாருங்க? என்ன பாட்டுது? சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறீங்க? புதிய சிந்தனை சொல்லுங்கள். இதுதாங்க அருமையான வாசகம். இந்த நாட்டில் பலவிதமான கஷ்டங்கள் இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு மனிதன்ட்டையும் பார்த்திங்கன்னா உண்மை என்பது இல்லை. என்ன இல்லை என்பது இல்லை. உண்மைக்காக நாம் எதையும் இழக்கலாம். ஆனால் எதற்காகவும் உண்மையை நாம் இழந்துடக்கூடாது. நமது இந்திய தேசம் வெள்ளைக்காரர்களுக்கு அடிமையாக இருந்துச்சுன்னு என்னதுங்களா காரணம்? இங்கே உள்ள ராஜாக்கள்லாம் உண்மையாக இருந்தாங்க. இதில் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, ராஜாவை ரகசியமாக காட்டி கொடுத்து அதன் மூலமாக நமது நாடு முழுவதுமே வெள்ளைக்காரர்கள் அரசாட்சி செய்யும்படியாக ஆகிவிட்டது. ஹரிச்சந்திர மகாராஜான்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுங்களா? அந்த ஹரிச்சந்திர மகாராஜா என்ன பண்ணார், பொய்யே சொல்லக்கூடாதுன்னு உண்மையாக இருந்தார். அதனால் அவர் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்தார். இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவர் பொய் சொல்லாமே இருந்தார். அதனால தான் அவர் வாழ்ந்து எத்தனையோ 1000 ஆண்டுகள் ஆன போதும் கூட இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஹரிச்சந்திர மகாராஜா பற்றி சொல்கிறோம். ஒரு சிலர் பொய் சொல்லாத ஆளை பார்த்து சொல்லுவாங்க, அவர் பெரிய ஹரிச்சந்திரங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவர் இந்த போகிறாரே அவர் ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, உண்மையாக இருக்க வேண்டும். எதற்காகவும் நாம் என்ன பண்ணக்கூடாது, உண்மையை இழந்து விடக்கூடாது. எதை வேணாலும் இழக்கலாம், ஆனால் என்ன பண்ணக்கூடாது, உண்மையை இழக்காமல் இருக்க வேண்டும். அனைவருக்கும் நன்றி சொல்லுமா? எங்கே சொல்லுங்கள்.